நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருப்பது போல் ஒரு கல்லூரியில் சில பேர் கூடியிருந்தார்கள். ஒரு பெரிய கல்லூரி, அது பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால பேசின செக்ரட்டரி, இந்த காலேஜினுடைய செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குழந்தைகள் 4 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்கன்னு பேசினார். எனக்கு அது பிடிக்கலைங்க அவர் சொன்னது. உனக்காக நான் பேசிவிட்டு வந்தேன், உன்னை போல் உட்கார்ந்த மாணவர்களுக்காக பேசிவிட்டு வந்தேன். ஓப்பன் டிக்ளரேஷனா நான் அந்த செக்ரட்டரியினுடைய பேச்சை அங்கேயே மறுத்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. பெரியவங்க அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. நான் எது கஷ்டப்படணும்? 4 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறேன்ல, ஏன் கஷ்டப்பட போறேன்? இஷ்டப்பட்டு படிக்கிறேன், இஷ்டப்பட்டு வாழறேன், இஷ்டப்பட்டு தான் என்னுடைய வெற்றியை நான் தேடிக்கொள்வேனே தவிர கஷ்டப்பட்டு என்னுடைய வெற்றியை நான் கஷ்டப்பட்டு தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த தலைமுறை எப்ப பார்த்தாலும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நீ இப்படி சாதாரணமா சொல்லிடுற, நான் எப்படி நீ இஷ்டப்பட்டு வள. வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்களை கொண்டு வந்து போடும் என் குழந்தைகளை. இங்க கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காருங்க சார். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர், இந்த 4 வருடங்களில் உங்களுக்கு இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமையை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தேடி தரப்போகிறார்கள். சரி, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பல காலேஜ்ல போய் இந்த வார்த்தையை சொல்லுவேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும். ஒரு 65-75 தான் உட்காரும் 100%ல. இந்த கல்லூரியில, இந்த PSNA கல்லூரியில 100க்கு 100 பேர் நான் சொல்லுவதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதோ இந்த வினாடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. நான் சொன்னேன் நிமிர்ந்து உட்கார் என்று, நீ உட்கார்ந்தாய். இருக்கிற இருப்பிலிருந்து சேர்ல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்துட்ட, உட்கார்ந்த மணிக்கே உயர்ந்துட்ட. வாழ்க்கையில் சில பேர் பேசுவதை கேள், யார் பேசுவதை என்பதனை முடிவு செய். வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் மிக நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு வாய்க்கட்டும். உனக்கு ஏன் இந்த 10 நாள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு கூட போக முடியாம அடைச்சு வச்சு இந்த பயிலரங்கத்தை கொடுக்கறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? இந்த 6வது நாள் வந்துருச்சு. உங்கள் மீது போன இப்ப செகண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது இருக்கிறத விட உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம். உண்மை இது. முன்னால் உட்கார்ந்துருக்கோம்ல, இந்த ஜெனரேஷன் மேடையில் உட்கார்ந்துருக்கோம்ல, நாங்கெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா? நாங்க தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. அப்புறமா இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. உண்மையிலேயே நாங்க பாவங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தருவதற்காக நாங்கள் இங்கே இந்த 10 நாள் பயிலரங்கத்தை நடத்தி கல்லூரியிலிருந்து வெளியிருந்த ஆளுமைகளை அழைத்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம்.